அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 6/2/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களை இன்றைய தினம் பயணத்தால் நல்ல லாபம் உண்டாகும் நாளாய் அமைகிறது. இன்றைய தினம் பயணத்தால் நல்ல லாபம் உண்டாகுது அப்படிங்கும்போதே உங்களுக்கு இன்றைய தினத்திற்கான நற்பலன்களும் நல் வாய்ப்புகளும் அமையப்பெறுங்கிற விஷயம்தான். அப்போ தொழில் ரீதியாகவோ அல்லது காரியங்கள் சாதிக்கவோ, அதாவது ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவோ வெளியூர் பயணங்கள் செல்ல இருப்பவர்கள் இன்றைய தினம் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழில் ரீதியான வெற்றிகளோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளோ கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினம் உங்களுடைய பயணங்களும் அந்த பயணங்களால் கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அன்னபூர்ணி அம்மனை பூஜை செய்து நீங்கள் அன்னதானம் வழங்க உங்களுக்கு என்றுமே உணவிற்கு பஞ்சமில்லா ஒரு நல்ல நிலையை அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் யாரை இன்னைக்கு குறை சொல்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுற மாதிரியான சூழலை உண்டு பண்ணும். அதனால் யார் ஒருவரையும் குறை சொல்லாமல் அனைவரையும் அனுசரித்து செல்வது இன்று நல்லது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமிகளை, அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமிகளை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹரஹர மகாதேவா. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் செங்காந்தல் மலரை வீட்டில் வைத்து வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் பிறரிடம் இருந்து உண்டாகும் மனக்கசப்புகளை நீக்கி நன்மை தரும் மற்றும் உங்களுக்கு கண் திருஷ்டிகள் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் சரி செய்யும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சகோதர சகோதரிகளின் வழியில், குறிப்பாக சகோதரிகளின் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளும் அதற்கான ஆதாயங்களும் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சகோதரிகளின் வழியில் உதவிகள் கேட்டிருந்தால், கடன் கேட்டிருந்தால் அல்லது சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுப்பிரமணியர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருக்மணி கிருஷ்ணா நமக. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம், உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம். அதே போல இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வீட்டில் துளசி செடியை வைத்து வளர்க்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய நண்பருடன் சேர்ந்து புது புது திட்டங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. பழைய நண்பர்களுடனான புதிய திட்டங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, அதை நீங்கள் இன்று ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காக பயன்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அமைத்து தரும். அப்போ தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து, இப்போ புதுசாக அறிமுகமான நண்பர்களில் கொஞ்சம் பழைய நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து தொழில் சார்ந்த திட்டங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வினோத் சார், நான் முதல்ல ராசி பலன் முடிச்சிடுறேன். அடுத்து உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வரேன். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானின் மனைவியான தேவி பார்வதி அம்மனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம் நம. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர ஓரையில் பால் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. இன்றைய தினம் ஒரு புதிய துவக்கங்களுக்கு வழிகாட்டும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருமண வாழ்வில் சமாதானமும் நிம்மதியும் உண்டாகும் நாளாய் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களோ, சண்டை சச்சரவில் இருக்கிறவங்களோ, ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோ இன்றைய தினம் ஸ்டெப் எடுத்தால் அதை நல்லபடியாக உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க இன்றைய தினம் அதை சரி பண்ணிக்கோங்க. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத்வமஷி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், இன்றைய தினம்
உங்கள் ஜென்ம ராசிக்கு உகந்த, அதாவது சிம்ம ராசிக்கு உகந்த கோவில் சென்று வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஏற்கனவே நடந்து முடிந்த தவறுகளை சீர்திருத்திக் கொள்ள இன்றைய தினம் நல்ல நாளாய் உள்ளது. ஆக இதுக்கு முன்னாடி தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தப்பை சரி பண்ணிக்கக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆனந்த தாண்டவம் நமக. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று, அஞ்சலிப்படியில் அமர்ந்து தியானம் செய்யுங்க, தவம் போல் தியானம் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா எல்லா கோவில்லையும் பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானம் செய்யுங்க. இந்த இரண்டில் எதை செய்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்துக்களில் உள்ள சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய உகந்த நாளாய் உள்ளது. அது உங்களுக்குள்ளேயே பேசிக்குவீங்களோ இல்லை அடுத்த நிலை தேடி கொண்டு போவீங்களோ, ஆனால் இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான சரியான நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சத்ய நாராயணாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டில், அதாவது மண் தரையில் சாணம் தெளித்து தீபமேற்றி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. அப்போ உங்களோட மனசுக்கு நிறைவான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். உங்கள் மனதுக்கு விருப்பமான விஷயங்கள் நடந்தேறும் நாளாய் உள்ளது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 18. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பீட பூஜை.
அல்லது ஜீவ சமாதி வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பினை தேடித்தரும் நாளாய் உள்ளது. அதனால் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ பிராயத்தில் உள்ளவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் ரொம்பவும் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அது அமைத்து தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. வாசு சார் ஹாய். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அமிர்தேஸ்வரா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தாயாரை வணங்கி உங்களின் தாய் காலடியில் வணங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். சசிகுமார் சார் வணக்கம். அதே மாதிரி நம்மளது வியூஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆனந்தமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் நாள். ஆக ஆனந்தம் மகிழ்ச்சின்னு வரும்போது உங்களை எந்த ஒரு சூழல்லையும் இன்றைய தினம் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாமல் சமாளிக்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தோம்னாக்கா காலை 6:15 முதல் 7:15 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு ஓரையில் புத்தகங்களை நன்கொடையாய் கொடுக்க உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அதுவே உங்களுக்கு சில மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவங்களை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு உகந்த நாளாய் உள்ளது. பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கும்போது அதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் செஞ்ச பிழைகளை திருத்திக்கிட்டு ஒரு நல்ல சூழலை அமைத்து கொள்ளவும் இன்றைய நாள் நல்லா இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம்னாலும் இன்றைய தினம் உங்களோட பேச்சு நல்லபடியாக ஓடும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மயில் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்றைய தினம்
உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி. இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பக்தியே போற்றி. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினம் ஒரு முறை குபேர ஸ்லோகம் பாராயணம் செஞ்சால் நல்லா இருக்கும். அதே சமயம் கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒரு 11:30 மணியில் ஆரம்பித்து 1 மணிக்குள்ள எப்போனாலும் சரி குபேர ஸ்லோகம் பாராயணம் பண்ண உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாய் நல்ல வருவாய் பெருக்கக்கூடியதாய் அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் மேலோங்கும் நாளாய் உள்ளது. செலவுகள் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இன்றைய தினம் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் பண்ணுங்க. முடிந்தவரை பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா எப்படியும் செலவுகள் உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ஐயப்பா. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இன்றைய நாளின் ராகு காலத்தில் செயலற்று இருங்கள். எங்கேயும் பயணிக்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் ராகு கால வேளையில் மட்டும் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருங்க. அதுவே உங்களுக்கு போதுமான பரிகாரமாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நன்றி, வணக்கம்.